இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற புனித செபஸ்தியார். மண்ணுலகில் படும் துன்பங்களுக்கான விண்ணுலக பரிசு வேதசாட்சி மணிமுடி. பேரரசன் டியோக்லேசியன் படையில் தளபதியாக இருந்து அற்புதமாக அரசனை காப்பாற்றி தலைமை தளபதியாக உயர்ந்து தனது அதிகாரத்தை கிறிஸ்தவ மக்கள் படும் துன்பங்களிலிருந்து அவர்களை காப்பாற்ற பயன்படுத்தி கொண்டவர். அவர்கள் கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்து நிற்க பல உதவிகளையும் செய்தவர். அவர்தான் புனித செபஸ்தியார். இவர் பிரான்ஸ் நாட்டில் நார்போன் நகரில் 257ஆம் ஆண்டு பிறந்தார். இவரது பெற்றோர் இத்தாலி நாட்டின் மிலான் நகரை சேர்ந்தவர்களாக இருந்ததால் அங்கேயே வளர்ந்தார். கிறிஸ்தவர்கள் என்று தெரிந்தாலே கொலை செய்யப்படும் சூழ்நிலை நிலவிய காலத்தில் கிறிஸ்துவின் மீது தீவிர பற்று கொண்டவராக தன்னை வளர்த்து கொண்டார். போர்ப்படையில் சேர்வதை விரும்பவில்லை. இருப்பினும் உரோமை பேரரசனுக்கு அஞ்சி குகைகளிலும் கைது செய்யப்பட்டு சிறையிலும் வாடும் கிறிஸ்தவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டுமென்ற ஆர்வத்தோடு உரோமைக்கு சென்று பேரரசர் கார்னூஸின் படையில் சேர்ந்தார். தமது திறமையால் நூற்றுவர் தலைவராக உயர்ந்து பல வெற்றிகளை குவித்தார். இதனால் பேரரசன் இவரை தனது படைத்தளபதியாக உயர்த்தினார். தமது பதவியை பயன்படுத்தி யாரையும் துன்புறுத்தாமல் தன்னால் இயன்ற மட்டும் வீரர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்தார். அவர்களது தேவைகளை நிறைவேற்றினார். இவரின் நல்ல உள்ளம் கண்ட பலர் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். பேரரசன் டியோக்லேசியன் படையில் தளபதியாக தொடர்ந்தார். அப்போது அண்டை நாட்டுடன் போர் நடந்தது. டியோக்லேசியன் மீது எதிர்நாட்டு பேரரசன் வாழ்வீசிய நேரத்தில் அவரை அற்புதமாக செபஸ்தியார் காப்பாற்றினார். உள்ளம் மகிழ்ந்த பேரரசன் செபஸ்தியாரை நாட்டின் தலைமை தளபதியாக உயர்த்தினார். இதனால் அரண்மனை மற்றும் சிறைச்சாலைக்கு சென்று வரும் வாய்ப்பினை பெற்றார். தலைமை தளபதி கிறிஸ்தவர் என்பதை அறியாத கிறிஸ்தவ கைதிகள் அவரை பார்த்து பயந்து எழுந்து நிற்கும்போது அவர்களுக்கு நம்பிக்கை வார்த்தையால் திடமூட்டினார் செபஸ்தியார். அன்பர்களே, நீங்கள் படும் துன்பங்களுக்கு விண்ணுலகில் வேதசாட்சி மணிமுடி பரிசாக கிடைக்கும் என்று ஊக்கமூட்டினார். படை வீரர்களாக இருந்த மார்க்ஸ் மற்றும் யார்சலின் என்னும் சகோதரர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள் என்பதை அறிந்த பேரரசர் கிறிஸ்துவை மறுதலிக்குமாறு மிரட்டினார். இவர்கள் மறுத்தபோது 30 நாட்கள் அவகாசம் கொடுத்து மனைவி பிள்ளைகள் பெற்றோரை அனுப்பி அவர்களுடன் பேச வைத்தார். அவர்களும் கிறிஸ்துவை மறுதலிக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். பாசத்தில் மனம் இளகிய அவர்கள் கிறிஸ்துவை மறுதலிக்க தயாரானார்கள். இச்செய்தியை கேள்விப்பட்ட செபஸ்தியார் அச்சகோதரர்களை சந்தித்து விசுவாசத்தில் அவர்களை உறுதிப்படுத்தினார். உரோமை உயரதிகாரியின் மனைவி சோயே திடீரென்று ஊமையானார். 6 ஆண்டுகளாக பார்க்காத மருத்துவர்கள் இல்லை. பலரின் வேண்டுகோளுக்கு இணங்கி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி செபஸ்தியாரை இல்லத்திற்கு அழைத்து வந்தார். செபஸ்தியாரும் இறைவனிடம் வேண்டி அவரை அற்புதமாக பேச வைத்தார். இதை பார்த்த அதிகாரிகளும் அவருடன் இருந்தவர்களும் கிறிஸ்தவர்களானார்கள். அதேபோல் குரோமசியாஸ் என்ற அதிகாரி தீவிர நோயில் இருந்து விடுதலை பெற்றார். இவரோடு இருந்தவர்களும் கிறிஸ்தவர்களானார்கள். செபஸ்தியார் கிறிஸ்தவர் என்பதை அறிந்து கொண்ட சிலர் இதை பேரரசரின் கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள். பேரரசர் நம்பவில்லை. ஆனால் விரோதிகள் செபஸ்தியாரையும் அவரின் நண்பர்கள் பங்கிராசுவையும் கையும் களவுமாக பிடித்து பேரரசின் முன் விசாரணைக்கு நிறுத்தினார்கள். அப்போதுதான் செபஸ்தியாரும் கிறிஸ்தவர் என்ற உண்மை எல்லோருக்கும் தெரிய வந்தது. இருவரையும் மமர்தீன் என்னும் இடத்தில் இருந்த சிறையில் அடைத்தனர். இச்சிறை கூடம் பூமிக்கு அடியில் சதுரமாக 2 அடுக்காக இருந்தது. இரண்டுக்கும் ஒரே ஒரு ஓட்டைதான். அது காற்று மற்றும் வெளிச்சம் செல்வதற்கான ஒரே வழி. உள்ளே இரும்பு வளையத்தால் கைகளை பின்புறமாக கட்டப்பட்ட நிலையில் அவரை அடைத்து வைத்திருந்தனர். அப்போது சிலரை இழுத்துச் சென்று மால் எனப்படும் மைதானத்தில் விட்டு பசி இருக்கும் கொடிய விலங்குகளுக்கு இரையாக்குவார்கள். அதனை பார்த்த அதிகாரிகள் கைகொட்டி சிரிப்பார்கள். செபஸ்தியார் நண்பர் பங்கிராசை இந்த மாலில்தான் கொன்றார்கள். இந்த கொடூரச் சிறை இன்றும் உரோமையில் இருக்கிறது. பேரரசன் டைக்ளோசியஸ்
விசாரணை செய்த பிறகு அவருடைய தம்பி மேக்சிமியானின் உத்தரவின்படி செபஸ்தியாரை மரத்தில் கட்டி வைத்து அம்பு எய்தார்கள். இறந்து விட்டார் என்று அப்படியே போட்டுவிட்டு போய்விட்டார்கள். ஆனால் செபஸ்தியார் இறக்கவில்லை. அவருடைய சீடர்கள் யாருக்கும் தெரியாமல் அவரது உடலை அடக்கம் செய்ய எடுத்தபோது உயிர் இருந்தது. சீடர்கள் அவரது காயங்களுக்கு மருந்திட்டு அவரை காப்பாற்றினார்கள். பிழைத்து கொண்ட செபஸ்தியார் பொது இடத்தில் மேக்சிமியானை சந்தித்தார். தனது வாளால் மேக்சிமியானை கீழே வீழ்த்தினார். நான் கிறிஸ்தவர்களை விடுதலை செய்கிறேன் என்று மேக்சிமியன் உறுதியளித்தான். இதனால் செபஸ்தியார் கை கொடுத்து அவரை தூக்கிவிட்டார். நன்றி மறந்த மேக்சிமியன் அருகில் இருந்த கோலை எடுத்து செபஸ்தியாரை சராமாரியாக அடிக்கத் தொடங்கினான். இதனால் உடல் நலிந்த செபஸ்தியாரை பாரமான கல்லால் கட்டி சாக்கடையில் எறிய ஆணையிட்டான். 288 ஆண்டு ஜனவரி 20 செபஸ்தியார் இறைவனடி சேர்த்தார். இவரிடம் கற்க வேண்டிய பாடம்: பதவிகளில் இருப்போர் தங்களது பதவிகளை தங்களுக்கு கீழ் உள்ளவர்களின் நலனுக்காக பயன்படுத்த ஜெபிப்போம். அதையே நாமும் செய்வோம்.